சொல்லிட்டு போங்கடா. கிளம்பு. நீ கிளம்பு. போஸ்ல ப்ரோ அந்த கட்டை போட்டு வந்திருக்கான். அடுத்த வாரம் வரட்டும் உங்களை சூத்தர் சரி பண்ணுவாங்க. அடிக்கிறோமோ இல்லையா அடுத்த மேட்ச் உங்களை அடிக்கிறோம். அதான் மேட்டர் ஓகேவா? அதான் அடிக்கிறோம். கப்புக்காக மேட்ச் ஆடல. கப்புக்காக மேட்ச். டேய் நீ அப்பசலா கப்பே லாலிபாப் 28 வாரா லாலிபாப் வாயிலே வைக்கிறேன். உன்னால லாலிபாப் தர 28ஆம் தேதி 10 லாலிபாப் 28ஆம் தேதி ஜெயிச்சிட்டு நான் வாங்கி நான் உனக்கே கொடுப்பேன் சரியா? அந்த சின்ன பசங்க ரோட்ல ஆடுவாங்களா கிரிக்கெட். ஃபர்ஸ்ட் யார் வின் பண்றான்னு முக்கியம் இல்ல, லாஸ்ட் யார் வின் பண்றான்னு தான் முக்கியம். ரெண்டுமே 5 லாஸ்ட் எப்ப வின் பண்ணீங்க? லாஸ்ட் எப்ப வின் பண்ணீங்க? லாஸ்ட் எப்ப வின் பண்ணீங்க? 5 6 அடிக்கும் போது நான் பேசிக்கிறேன். 5 சரி வெரி 28th தான் மார்க் பண்ணிக்கோ. ஆர்சிபி பின்னா அப்படின்னு அவ்வளவுதான். 28 சம்பவம் இருக்கு ப்ரோ. ப்ரோ இப்போ நான் சொல்லி வந்தேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் கடவுளுக்கு ப்ரோ. செகண்ட் மேட்ச் பாருங்க வாங்கடை இல்ல பாத்துக்கலாம். பீச் மும்பை ஊத்துறாங்க ப்ரோ. வேலையா சென்னை தான் ப்ரோ. சம மேட்ச் ப்ரோ. தலை கோட்டு ப்ரோ. தலை தான் ப்ரோ. மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. தலையோட தரிசனம் கிடைச்சதுக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல். அது அந்த ஒரு இதுக்கே மேட்ச் தாறுமாறு ப்ரோ. ஜி தோனி என்ட்ரி வேற லெவலு. தலைவர் பட்டையை கிளப்பிட்டாப்ல. நான் தோனிக்காண்டி தான் வாழ்றேன். டிவிக்கே தான் ப்ரோ ட்ரெண்டிங். தலை தரிசனம் தான் அல்டிமேட். கடைசியில வந்தாரு வேற லெவல் ப்ரோ. அடிக்கல ஆடல அதெல்லாம் இல்ல, ஆனா தரிசனம் வந்து ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ. அதுக்கு தான் எல்லாரும் அதுதான் கிடைச்சது. செமையா எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி அவுட் ஆனாருலாம் தெரியல, ஆனா தலை தரிசனம் ப்ரோ. 26 இருக்கு ப்ரோ. அடுத்து நம்ம ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுவோம், ஆனா சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். தலை தரிசனம் ப்ரோ. ஆக்சுவலா இவர் அவுட் ஆனாரு, நோட் பண்ணிக்கோங்க. இவர் அவுட் ஆனாவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவர் வராரு, அதுக்கு அவருக்கு வராரு. அதுக்காகவே அந்த 2 பால் வந்தாலுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த சாங் போட்டாங்க பாத்தீங்களா, அவருக்காகவே எடுத்து வச்சாங்க. கடைசியா அந்த சாங் போட்டாங்க. சூப்பரா இருந்தது ப்ரோ மேட்ச். இன்னைக்கு நம்ம தான் அவ்வளவுதான் நல்லா இருந்தது. இவங்க ஆக்சுவலா ஒரு ஆர்சிபி ஃபேன். இவங்க நான் கஷ்டப்பட்டு சிஎஸ்கே ஃபேனா மாத்தி கொண்டு வந்திருக்கேன். ஆனா அடுத்த மேட்ச் இருக்கு பாருங்க, இவங்களுக்கு அடிக்கிற தெரிக்க போறாங்க. இந்த மூஞ்ச பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆர்சிபி ஃபேன். ஓகேங்களா? அடுத்த வீக் வேணா பார்க்க போறீங்க. நல்லா ஆனாங்க ப்ரோ. ஒன்னும் ஹூடா, அதுக்கப்புறம் வேற யாரு நல்லா ஆடல. சாம் கரன் அவங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணாதான் நல்லா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? டன் ப்ரோ. எங்க கிட்ட அடி வாங்க ரெடியா இருங்க. ரெடி எது 28 அடுத்த வாரம் அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சு. 0 தான். ஆர்சிபி 28ஆம் தேதி எவ்வளவு ஹாப்பியா இருக்குமோ இருக்கட்டும். நீ பேச மாட்டாங்க. ஐபிஎல் குருசாமி ஆவறாங்க இவங்க. நான் வேணா சொல்லிட்டோம். ஆர்சிபி இந்த வருஷம் ஏன்னா நேத்து ஃபார்ம் ப்ரோ. ஆர்சிபி தோத்தானா 18 வருஷம் தோத்தி குருசாமி ஐபிஎல் வந்து நிறுத்திக்கிறாங்க. அடிக்கிறோமோ இல்லையா அடுத்த மேட்ச் உங்களை அடிக்கிறோம். அதான் மேட்டர் ஓகேவா? அதான் அடிக்கிறோம். கப்புக்காக மேட்ச் ஆடல. கப்புக்காக மேட்ச். டேய் நீ அப்ப அடிக்க தான் மேட்ச் ஆடுறீங்களாடா? மேட்ச் ஜெயிச்சு பேசுறோம் ப்ரோ. எனக்கு ஜெயிச்சா அதான் ஜாலியா இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் தொடர்ந்து தோத்துட்டு இருந்தாங்க, கஷ்டமா இருக்கும். ஜெயிச்சுட்டு எவ்வளவு ஹாப்பியா இருக்கணுமோ இருக்கட்டும். இந்த ஹாப்பி எல்லாமே 28ஆம் தேதி போயிடும் கண்டிப்பா. லாலிபாப் ஈசலா கப்பே லாலிபாப் 28 வாரா லாலிபாப் வாயிலே வைக்கிறேன். உங்கனால உங்க ஆர்சிபினால ப்ரோ லாலிபாப் குடும்பமே ஃபேக்டரியை 100 கோடி வருமானம் பார்த்துருக்கு. அது மாரி லாலிபாப் இவங்கனால கப்பு ஜெயிக்கல ப்ரோ. லாலிபாப் வந்து ஜெயிங்கடா. லாலிபாப் லாஸ்ட் வரைக்கும் மும்பை 5 கப்பு இருக்குது, சென்னை கிட்ட 5 கப்பு இருக்குது, கொல்கத்தா 3 கப்பு இருக்குது. எச்சாய் நீ எப்படா கப்பு வாங்க போறீங்க? லாலிபாப் ஈசாலா கப்பு நம்ம சுத்தி நிற்குதுங்க ப்ரோ. லாலிபாப் இருக்கா இல்லையா? ஐஸ்கிரீம் வந்து மும்பை பஸ்ஸிட்ட குத்துருங்க. எல்லா டீஷர்ட்டை ஊத்துருக்குறானுங்க. இங்க வந்தா குதிப்பாங்க. ஐயோ மும்பை ஆர்த்திக் பாண்டியா வரல, ரோஹித் சர்மா ஆச்சு வின் பண்ணிட்டாரு, மும்பை தான் கெத்தல. டே மும்பை வேஸ்ட்டா. இந்த ஜோப்டா இங்க காட்டக்கூடாது. சென்னை தான். நம்ம அஸ்வின் அண்ணா வந்தாப்புல செஞ்சு விட்டு போயினா இருந்தாப்புல, குத்ராஜி செஞ்சு விட்டாப்புல, எல்லாமே செஞ்சு விடுவாங்க. இப்போ உங்கள் வீட்டில் போயிட்டு நாளைக்கு மும்பை போங்க, வடை தொட்டு சாப்பிடுங்க. நீல கலர் தோக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப இந்த டீம் இந்த மும்பை இந்தியன்ஸ் தோத்தா மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி சென்னை கிட்ட தோத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி ஹாப்பி. 28 உங்க கூட தானடா? சொல்லிட்டு போங்கடா. கிளம்பு. நீ கிளம்பு. போஸ்ல ப்ரோ அந்த கட்டை போட்டு வந்திருக்கான். அடுத்த வாரம் வரட்டும் உங்களை சூத்தர் சரி பண்ணுவாங்க. 28 இருக்கு ப்ரோ. நம்மால வருவாரு. அவரை கூட்டத்தை செய்யறது எங்க வேலையே. ஆர்சிபி
என்ன ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டு மே 18 இத்தனை 18 வருஷமா நாங்கள் அடிச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு தெரியும். ஒரு கப்பை காட்ட சொல்லுங்க. இன்னும் வந்திருக்கானே கூட கேட்டா சொல்லுங்க. 2 வருஷம் எங்கடா போனீங்க? 2 வருஷம் எங்கடா போனீங்க? நீங்க குருசாமி ஆக போறீங்களா? 18 வருஷம் இல்ல 28 வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். உங்க ஐயப்ப அடுத்த வாட்டி ஐயப்ப மாலை போடுறதுலாம் ஆர்சிபி கிட்ட போடுங்க. என்ன சரியா? அவன் கூட்டு போவாங்க உங்க மலைக்கு. அதுக்காக ரெடியா வந்திருக்காங்க. கருப்பு சட்டை போட்டு நீங்க மேட்ச்க்கு. தம்பி பார்த்தல என் தலைவன் என்ட்ரி பார்த்தல அந்த சாங் அந்த ஒரு சாங் போதுடா. பாட்டு தான் செட் ஆகும் உங்களுக்கு. செட் ஆகாதுல. இந்த மாதிரி தான் பாட்டு தான் செட் ஆகும் உங்களுக்கு. உனக்கு பாட்டு தான் சவுண்ட் கேக்குதா? இன்னும் கேக்குதா? காது வலிக்குதா உங்களுக்கு இல்லையா சவுண்ட்? ப்ரோ நான் ஹேட்டர்லாம் இல்ல ப்ரோ. எனக்கும் தோனி பிடிக்கும். ஆனா நான் பேசுறேன் மைக் வச்சுவாங்க நீங்களே. விராட் கோலி தான் எப்பயும் மேட்ச் நல்லா இருந்துச்சு. கூஸ் பம்ஸா இருந்துச்சு தோனியோட என்ட்ரி. வேற வார்த்தை எதுவும் இல்ல. தரமான மேட்ச். வர்த் டிக்கெட்டுக்கு வாங்குனது வர்த். நல்லா ரொம்ப நல்லா பைசா வசூல் மேட்ச். ஆல்வேஸ் சிஎஸ்கே தல. சிஎஸ்கே என்ன ஆச்சு? எதால முக்கால் போட்டு போற? என்ன முக்காலாம் போடல ப்ரோ. என்ன ரீல் சொல்லு. இப்பயே பனியன் கட்டிட்டு நான் போயிடுவேன். தலை அடிக்கல. டக் அவுட் ஆயிட்டாப்ல. ஒரு 10 ரன் 20 ரன் அடிச்சிருந்தாருன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க தோத்துருவாங்க. அதுக்கு அடுத்து தான் அவங்க ஜெயிப்பாங்களே அப்படின்ட்டு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். சூப்பர் மேட்ச். தொண்டையில தெரிதா அவ்வளவு கத்தணும்னு சொல்லிட்டு. ஆறாவது கப் ஃபுல் ஃபீல்ட். மும்பை அடிச்சது தலை தரிசனம். வின்னு ஈசாலா கப்பு லாலிபப்பு. ஆக்சுவலாக அவங்களுக்கு பேட்டிங் மனசில் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் மனசில் நம்ம ஆள் வந்து பயங்கர குஷி ஆகிட்டாப்புல. குஷி ஆகிட்டு ஒரு 6-4க்குமே வந்து பயங்கர அட்ராசிட்டி. ஆனால் நம்ம ஆடும்போது பார்க்கணுமே நம்ம ஆளை சாமி கும்பிட்டுருக்கான் பக்கத்தில் உட்காந்து. கர்த்தரு எங்கள் கேலரியில் 2 பேர் தான் மும்பை இந்தியன்ஸ். இவனும் இன்னொரு பொண்ணும். விக்கெட் வந்து 2 பேர் அப்படியே போட்டுக்கிறது. எங்கள் முன்னாடி ஒரு சின்ன பையன் ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான். அவளை நான் ரொம்ப பண்ணுறீங்கண்ணா நீங்கள் அப்படின்னா. அவன் சொல்லிட்டான் 19th ஓவர் மேட்ச் கம்ப்ளீட் ஆகிடும் தம்பி அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் நான் எப்படி சொல்கிறேன். நடுவில் ஒரே ஒரு கிளாஸ் கோக் வாங்க போனேன். போயிட்டு வரதுக்குள்ள 2 விக்கெட் விழுந்துடும். பாரு நான் 3 விக்கெட் வந்துச்சு. நான் வாயானா அது சொல்லிட்டு போகிறேன். வாயானா அது நான் இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறேன் நான். நாங்கள் எப்பயுமே ஃபர்ஸ்ட் டைம் வச்சு சாமி கட்டுருவோம். அது இவருக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும். சரியா? இது வந்து we are always with them. ஆக்சுவலி ரப்பர் பந்து கதைலாம் வந்து நாங்கள் சின்ன வயசுலேயே பார்த்துட்டோம். விஜயகாந்த் அந்த படம் எடுக்கும்போது ஃபேமஸ் ஆகலாம் அந்த பாட்டு. நம்ம தினேஷ் தினேஷ் வந்தோடனே அந்த பாட்டு ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அந்த தான் இவனுங்க. ஏன்னா ஆர்சிபி ஈசாலா கப் நம்மதுன்ற மாதிரி இந்த வருஷம் வந்து ஈசாலா கப் இவங்களுக்கு கிடையாது. மும்பைக்கு இந்த வாட்டி வந்து ஆர்சிபி கண்டிப்பாக கப் அடிக்கணும். விராட் கோலிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நல்ல டீம் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி அவங்களுக்கும் அந்த ஒரு ஹார்ட் லக் இல்லை வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? ஐ எம் ஆல்சோ கிரிக்கெட் பிளேயர். பட் நல்ல ஒரு வெல்த்தியான டீமுக்கு கப் அடிச்சா நல்லது. ஓகேவா? என் தம்பி தான். ஹலோ வணக்கம். சூப்பரா ஆச்சு. ஆக்சுவலாக நான் பாண்டிச்சேரி தான் வந்தேன். அனிருத் கான்சர்ட் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அட்லீஸ்ட் தலை தோனியாச்சும் வருவோம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக எப்படியோ கொண்டு வந்து தலை தோனியை வந்து பார்த்தாச்சு. கடைசி மூமெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. எல்லாம் ஒரே விசுவாசத்தை தான் அறக்க பறக்க அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. ஆமா ஆக்சுவலி ப்ராபபிலிட்டி தான் வருவாரா இல்லையா இருந்துச்சு. சரி வந்த கொடுத்த காசுக்கு எப்படியோ காத்துறதுக்கு எப்படியோ செட்டில் ஆயிடுச்சு. மச்சான் சொல்லலாமா? செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோதான். கொடுத்த காசுக்கு வசூல் ப்ரோ. லாஸ்ட் அந்த ஓவர் தோனியோட ஐயோ தோனியை பார்க்காம போயிருவோமோன்னு வந்து ஒரு ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. ஜடேஜா அவுட் ஆனோடனே எல்லாருமே கற்று இது பண்ணோடனே. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம டீமில் வந்து அவுட் ஆனோடனே. இருந்தாலும் தோனியோட என்ட்ரி அந்த லப்பர் பந்து பாட்டு நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த லப்பர் பந்தோட என்ட்ரிக்கு ப்ரோ தரமாக இருந்துச்சு. என்னால் பேச முடியல ப்ரோ. ஐயோ ருத்ராஜோட 50, ரச்சினோட 50, நூர் அகமத்தோட ஸ்பெல்லு வேற லெவல் ப்ரோ. உண்மையாகவே கொடுத்த காசு பைசா வசூல் ப்ரோ. சாரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இன்னுமே எல்லா மேட்சுக்கும் வரணும் அப்படின்னு இருக்குது. டீம் வைஸாக சிஎஸ்கே இந்த வாட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இதில் இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்த ஆர்சிபியாக இருக்கட்டும் எல்லாருக்கூடையும் மோதி கப் அடிக்கணும். இந்த வருஷம் அடிக்கணும் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. இன்னைக்கு எம்ஐ ப்ரோ. அடுத்து இன்னும் 28ஆம் தேதி வந்து ஆர்சிபி. அவ்வளோதான். இதே ரிசல்ட் தான். அவ்வளோதான். மேட்ச் நல்லா காலையில் சொல்லிட்டு போனேன். நாங்கள் தான் ஜெயிப்போன்ட்டு ஜெயிச்சிட்டோம். தட்ஸ் இட். வேற லெவலில் இருந்தது. லாஸ்ட் 2 பாலுக்கு வந்து ஆடும்போது பக்கா மினி கான்சர்ட் டான்ஸ் எல்லாம் வந்தாச்சு. வேற மாதிரி இருந்தது. மேட்ச் சூப்பராக இருக்கு. கங்க்ராட்ஸ் டு சென்னை. ஆனால் 28th தான் மார்க் பண்ணிக்கோ. ஆர்சிபி அப்படின்னு அவ்வளோதான். 28 சம்பவம் இருக்கு ப்ரோ. ஆர்சிபி வரோம் பட்டை கலப்புறோம் சென்னையில் 28
பார்த்துக்கோங்க. ரேஸ் வின் பண்ணிட்டார் அஜித் சார். ரேஸ் வின் பண்ண மூமெண்ட்டோட சிஎஸ்கே வின் பண்ண மூமெண்ட் வச்சு சாக்லேட் கொடுக்க வந்திருக்கு எல்லாருக்கும், ஃபேன்ஸ் எல்லாருக்கும். அஜித் சார் ஃபேன், ஏகே ரேசிங் வின்னிங் மூமெண்ட்டு திருப்பி கொண்டாடுறேன் பாருங்க. மேட்ச் நல்லா இருந்துச்சு. ஈஸியாக ஜெயிக்க வேண்டியது கஷ்டப்பட்டு கடைசியில் என்னென்னமோ பண்ணி தலைக்காகவே ரன் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ருத்ராஜ் கேப்டன்சி மாசு, 100 அகமது மாசு. நல்லா இருந்துச்சு மேட்ச், ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட்டாக தோனி வந்தது தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. தோனிக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம் நாங்கள். சொல்லுமா சிஎஸ்கே வின் தி மேட்ச். சிஎஸ்கே மேட்ச் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுயா. சிறப்பான செய்கை தான். ரோஹித் சர்மான்னு கத்திட்டு இருந்தான். அதை கத்தி முடிக்கிறதுக்குள்ள தம்பி அவுட் ஆயிட்டா. அப்படி இங்க பாருங்க, இப்படி ஏதாவது உட்காந்துட்டு இருந்தான். ஏன்னா நாங்களுமே தலைவன் சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சான், T20 ஜெயிச்சான், சரி வந்து ஏதாவது பண்ணுவான்னு நினச்சோம். அர்த்திக்கு வேற இல்லை, ஒரே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அட்லீஸ்ட் ஃபீல்டில் எப்படி எட்டி பார்க்கலான்னு பார்த்தோம், அது கூட விடாமல் இம்பாக்ட் பிளேயர் ஆக்கி விட்டு பாவம் மனுஷன் ஃபீல்டில் தலையில் அடிக்கிறான், மூஞ்சி க்ளோஸ் அப் வைக்கிறானுங்க. அந்த என்ன சிவா தலைவன் இன்டர்நேஷனல் மேட்ச் மட்டும் தான் விளாடுவான். இந்த மாதிரி ஐபிஎல் வருவார், கம்பேக் கொடுப்பாரு. மும்பை என்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் யார் வின் பண்றான்னு முக்கியம் இல்ல, லாஸ்ட் யார் வின் பண்றான்னு தான் முக்கியம். ரெண்டு பேரும் 5-5 லாஸ்ட் எப்ப வின் பண்ணீங்க? லாஸ்ட் எப்ப வின் பண்ணீங்க? லாஸ்ட் எப்ப வின் பண்ணீங்க? 5-5 6 அடிக்கும் போது நான் பேசிக்கிறேன். 5-5 சரி வேற லெவல் ப்ரோ. டீம்னா இதான் ப்ரோ. வழக்கம் போல மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமி கூட்டாச்சு. சிஎஸ்கே சம்பவம் பண்ணிட்டாங்க ப்ரோ. ருத்ராஜ் சமனாக் ப்ரோ. இந்த பிச்சில் ஸ்லோவான பிச்சில் சூப்பராக ஆடினாரு. 19 பால்லே 40 அடிச்சிட்டாரு. 100 அகமது சம போலிங் ப்ரோ. சம ஆக்ஷனில் எடுத்தப்போ நிறைய பேர் கொஸ்டின் பண்ணோம் நம்மளே. ஆனால் சூப்பராக விளாண்டாரு. சம கேம் ப்ரோ. நெக்ஸ்ட் ஆர்சிபி கூட என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ப்ரோ. ஜெயிச்சிரும் தான் நினைக்கிறேன். தேங்க்ஸ். இவங்க லாலிபாப் தான் ப்ரோ. இது விடுங்க. லாலிபாப் கடை வந்து எங்க வீட்டாண்ட லாலிபாப் கடை நான் போட்டிருக்கேன் ப்ரோ. பயங்கரமா சேல்ஸ். ஒரு லாலிபாப் 5 ரூபாய் எப்போ 10 ரூபாய் விற்கிறேன். உங்களால இவ்வளோ லாபம். லாலிபாப் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். எங்க கடிக்க வாங்க. சேதாப்பேட்டை தான் 10 விதமாக அங்கிருந்து பக்கத்து ஆட்டோ குடிச்சு கேப் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு லாலிபாப் தரேன் 28ஆம் தேதி 10 லாலிபாப் 28ஆம் தேதி ஜெயிச்சிட்டு அந்த சின்ன பசங்க ரோட்ல ஆடுவாங்களா கிரிக்கெட், டென்னிஸ் பால், அந்த மாதிரி பேட் வச்சு வெள்ளிக்கிழமை மங்களம் உண்டும். எல்லாம் மஞ்சள் கலர். இந்த மஞ்சள் கலர் தான் இடும். அப்ப லாலிபாப் வச்சிருங்க. லாலிபாப் வாங்கி கொடுக்குறோம். மும்பை கிட்ட 5 கப்பு இருக்குது, சென்னை கிட்ட 5 கப்பு இருக்குது, கொல்கத்தா கிட்ட 3 கப்பு இருக்குது. நீங்க எப்ப கப்பு வாங்க போறீங்க? 18வது வருஷம். 13 வயசு பையனே RRல சேர்த்துக்கிறான். பாவம் அவனே கஷ்டப்பட்டு இருக்கிறான். அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். நீ தெளிவா பேசு ப்ரோ. அவன் கஷ்டப்படுறான் சொல்லுங்களேன். என்ன சொல்ல நினைக்கிறேன்? என்ன வேணா பேசிட்டேன் ப்ரோ. அதான் இவர் லாலிபாப் வாங்கி தரேன்றாரு. வாங்கி அவருக்கே திரும்பி கொடுக்குறேன். அவ்வளவுதான். சரியா? 28ஆம் தேதி பாருங்க. மேட்ச் முடிச்சிட்டு பாருங்க. 28 மேட்ச் இருக்கு. 28 கதிர உருவா எல்லாம் ஓடுவீங்க லாலிபாப் கடை. நான் இங்க இருந்து எவ்வளவு ஜாலியா இருக்கணுமோ இன்னைக்கே இருந்துக்க சொல்லுங்க. ஜாலி இருக்காது 28. ஆமாமா இது சொல்லி. ஆனா இவனுக்கு நான் வாய் கொழுப்பு ப்ரோ. இப்படிதான் வாய் விட்டு மாட்டிக்கிறானுங்க லாலிபாப் பசங்க. ஓகே பேசுங்க. நல்லா பேசுங்க. 18 வருஷமா இதுதான் சொல்லின்னு இருக்கிறீங்க. பேசினே இருப்பீங்க. வந்து 100 ஐபிஎல் 100வது ஐபிஎல் கூட இப்படிதான் பேசினீங்க. சூப்பரான மேட்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேப்டன் பவுலிங் எடுத்து சூப்பராக பண்ணாங்க. ஃபீல்டிங்ல இருந்து பவுலிங் வந்து செம்ம ஃபார்மில் இருக்காங்க. கலீல், அஹமத், சாம் கூட நல்லா பவுலிங் பண்ணா. ஆல்ரவுண்டர் நான் நினைக்கிறது வந்து நம்ம கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட். என்ன சொல்றது, கேட்சும் பிடிச்சாரு, ஃபீல்ட் என்ன சொல்றது பவுண்டரிலாம் அடிச்சாரு, சூப்பராக விளையாண்டாரு, 50 போட்டாரு. ரச்சினும் நல்லா விளையாண்டா. ஃபர்ஸ்ட் நடுவில் வந்து 1 ரன் அந்த மாதிரி போச்சு. பட் அதுக்கப்புறம் பிடிச்சி சூப்பராக விளையாண்டாங்க. அப்புறம் தோனி அது சினிமேட்டிக்காக இருந்தது. அவரோட என்ட்ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் எவ்ரி ஒன் தோனி கத்திட்டு இருந்தோம். அவர் வந்தார். சூப்பராக இருந்தது மேட்ச்.
ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலி விட்னஸிங் இட் லைவா. ஆக்சுவலி கொஞ்சம் டுவர்ட்ஸ் எண்ட் சேட் ஆயிட்டேன் தோனி சார் வரமாட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு ஒரு தலை என்ட்ரன்ஸஸ் லைக் ஓ மை காட் லக்கி டு எக்ஸ்பீரியன்ஸ் வரை இருந்தது. அந்த மூமெண்ட் அந்த ஸ்டேடியம்ல உட்கார மூமெண்ட் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா? ஃபுல் கூஸ் பம் ஆக்சுவலி. பாட்டு அந்த விஜயகாந்த் அண்ணாவோட பாட்டு அண்ட் தலை என்ட்ரன்ஸ் சூப்பரா இருந்தது. என்ன ரீசனுக்காக மும்பை தோத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் டைட்டாக ஆக்சுவலி கொடுத்தோங்க. டைட்டாக தான் கொடுத்துருக்கோம். ஆமாம் ஆக்சுவலி இந்த வாட்டி பவுலிங் ரொம்ப டைட்டாக கொடுத்துருக்கோம் நம்ம மும்பை. ஃபீல்டிங்லேருந்து எல்லாமே அவங்க வந்து ஒவ்வொரு கார்னர்லேருந்து நிறைய பால்ஸ் வந்து அவங்க வந்து இந்த க்ரீன் பாயிண்ட் பால் என்ன சொல்கிறது பாயிண்ட்டே எடுக்க விடலை. சூப்பராக ரன் கொடுக்காம ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பெஸ்ட். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு? எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒர்த் இட் பார்க்கலாம். 28 ஜெயிப்போம் அன்னைக்கும். ஜெயிச்சிருவோம். அது ரொம்ப ஹீட்டடாக போகும்னு நினைக்கிறேன். ரெண்டு ஃபேன்ஸும் ரொம்ப கிளாஷ் ஆகும். அந்த நாள் வந்து ஐ ஃபீல் லைக் இதை விட மாசாக இருக்கும். ஆமாம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அவர் வந்ததே ரொம்ப ஹாப்பி. ஓகே, என்ன ரீசனுக்காக மும்பை தோத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல, பட் தென் ஐ திங்க் சிஎஸ்கே ஃபேன் தான். ஸோ யா இட் வாஸ் குட் டு வாட்ச். அவங்க மேபி ஐ திங்க் ரோஹித்ஸ் ஏர்லி விக்கெட் வாஸ் மேபி அ ரீசன் நினைக்கிறேன். இட் வாஸ் எபிக். அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் எல்லாருமே வந்துட்டு அஸ்வின் சார் தான் வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் வாட்ச் ஹிம் கம் ஆன் தட் ஃபீல்ட் இஸ் சம்திங் விச் இஸ் நெவர் எக்ஸ்பிளைனபிள். எத்தனை வாட்டி வந்தாலும் கண்டிப்பா 100%. Thank you. Match is very good. Like we enjoyed a lot by seeing the Dhoni. I thought Dhoni would not become stepping into the ground, but at the end Dhoni has stepped in. The crowd was amazing, and this was the first time I'm coming to Chennai. Yeah. மேட்ச் ஓகே தான் தல. மேட்ச் நல்லா இருந்துச்சு. நல்லா தோனி என்ட்ரி தான் வெயிட் பண்ணோம். அதே மாதிரி தோனி என்ட்ரி கொடுத்தாரு. வேற லெவல் என்ட்ரி. ஆனா கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் தலைவா. வேணும்னே ரன் அவுட் ஆயிட்டாரு. ஆரம்பிச்சோம் தலைவா. கேட்டது கொடுத்த மாதிரி இருந்தது. ஜட்டு கரெக்ட்டா ரன் அவுட் ஆனாரு. தலைவர் வந்தாப்ல. சரி தலைவர் தரிசனம் கிடைச்சிருச்சு. அவ்வளவு 28 ஒரு மேட்ச் இருக்கு. ஃப்ரைடே ஆர்சிபியோட பழக்குறோம். ஆர்சிபி போட்டு பழக்குறோம். தல போன டைம் செமில வச்சு செஞ்சானே இல்ல தல. தலைவா போன வாட்டி பெங்களூர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சீன் பண்ணிட்டானுங்க. ஜெயிக்கவே மாட்டானுங்க. கப்பே இல்லை. இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சென்னை ஜெயிச்சு அவங்களுக்கு கப்பு ஜெயிச்ச மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டானுங்க. ஆனால் நம்ம அவ்வளோதான் ஆர்சிபி இந்த வருஷம். இல்லை நம்ம வந்துட்டு அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டோம். ஜென்யூனா நம்ம சென்னை ஆடியன்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும். யாரு எதை கேட்டாலும் 2016-17 எங்க போனீங்கங்கறாங்க. 2016ல விஜய் மல்ல எங்க போனாரு? இந்தியாலயே இல்லையே. அத பத்தி பேசவே மாட்டேங்கறாங்களே. இல்லையே அத பத்தி பேச மாட்டேங்கறாங்களே. கப்பே இல்லையே. மேட்ச் ப்ரோ மேட்ச் நல்லா தான் போச்சு. சொல்ற மாதிரி எல் கிளாசிக்கோ ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னையில் நடக்குது. ஹவுஸ்ஃபுல்லு. நெயில் பைட்டர் கிடையாது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி. லாஸ்ட் வரைக்கும் போச்சு. ஓகே, காசு கொடுத்து வந்ததுக்கு மேட்ச் நல்லா போச்சு. ரச்சின் வந்து அழகாக நின்று ஆனார் வழக்கம் போல். ருத்ராஜ் செலெக்ஷன் கமிட்டி செருப்பு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சொல்லவே வேணாம். ஆனால் ஓகே வந்து தலதரிசனம் பார்த்தாச்சு. அடிக்கிறாரு இல்லை அந்த என்ட்ரி பியூர் கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. அப்படியே தக தக தகன்னு இருந்துச்சு. லிட்டரலி கொஞ்சம் சொல்லணும்னா வேணா சென்சார் பண்ணுங்க. ஆர்காஸ்மிக் மொமெண்டா இருந்துச்சு அவர் வரும்போது. இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி ஓகே தெரியுமா 28 ஒரு மேட்ச் ஒன்று இருக்கு ஆர்சிபியோட. அந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேட்ச் நம்ம ஊர்ல நடக்க போகுது. வருவாங்க ஏசாலான்னு சொல்லி முடியல மேட்ச் முடிஞ்சிடும். அந்த கோழி அந்த மனுஷன் வழக்கம் போல நிற்பான் வாடுவான் அப்படியே நான் இருக்கண்டான்னுவான். மிச்சம் பேர்லாம் வாத்தலை பழம்பலான்ட்டு கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான். நம்ம ஊரில் மேட்ச் நடக்குது. நம்ம தான் ஆடுவோம், நம்ம தான் அடிப்போம். இட் வாஸ் ரியலி நைஸ். ஸோ ஒரு மூவி எப்படி நம்ம பார்ப்போமோ அது மாதிரியே இருந்துச்சு. வருவாங்க லைக் ஓவரால் ஒரு ஹாப்பி என்டிங் ஃபார் சிஎஸ்கே ஃபேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே அந்த என்ன சொல்கிறது இதுதான் ஏதோ ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி நம்ம டிஎன்சிஏவும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தட் லைட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு வந்தப்போ அதே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த வருஷமும் எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. என்னன்னா இது ஃபர்ஸ்ட் மேட்சா இல்லை ஆல்ரெடி 2 மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்களே. பட் தென் ஹவு கம் இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த லைட்ஸு அனிருத்தோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி வியூவர்ஸ்க்கு இருந்திருக்கான்னு தெரில. பட் வி ஹேட் அ குட் டைம். அதுவும் அனிருத்தோட மியூசிக் எதெல்லாம் தலைவருக்கு போட்டால் கரெக்டாக இருக்குமோ அதெல்லாம் பிக் பண்ணி போட்டிருந்தாங்க. 28 வந்து ஒரு மேட்ச் இருக்கு. ஆமாம் ஆர்சிபி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மூமெண்ட்டோட அப்படியே வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா ஹோம் கிரவுண்ட் அண்ட் நம்ம இங்கே வின் பண்ணிட்டு போகிறனால ஒரு பாசிட்டிவ் நோட்டும் இருக்கும். அண்ட் இப்போ ஆர்சிபி வந்து இங்கே செட்டில் டவுன் ஆகுறாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா
லாஸ்ட் மேட்ச்ல இருந்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ஒரு மாதமாக இங்கே தான் டீம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சிஎஸ்கேக்கு ஹோம் கிரவுண்ட் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் எட்ஜ் ஃபார் அஸ்.